பாரிஸில் பாடசாலை உதவியாளர்கள் பாரிய தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதால் பாடசாலை செயற்பாடுகள் பாதிக்கப்பட்டுள்ளன. கடந்த 10ஆம் தேதி ஆரம்பமான போராட்டம் எதிர்வரும் 21ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக தொழிற்சங்கம் அறிவித்துள்ளது. பாடசாலைகளில் பாட நேரங்கள் தவிர மற்ற நேரங்களில் குழந்தைகளை கவனித்துக் கொள்ளும் உதவியாளர்களே போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக 100க்கும் மேற்பட்ட பாடசாலைகளில் மதிய உணவு கூடங்கள் மூடப்பட்டன. பல பள்ளிகளில் மிக குறைந்த ஊழியர்களே பணிக்கு வந்ததால் குழந்தைகளின் பாதுகாப்பு மற்றும் கவனிப்பு வீதம் வழக்கத்தை விட மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டதாக தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன. இந்த பணியில் நிரந்தர ஊழியர்களை விட தற்காலிக ஊழியர்களே மிக அதிகமாக உள்ளனர். இதனால் இருக்கும் ஊழியர்கள் கடும் பணி சுமையிலும் சோர்விலும் இருப்பதாக தெரிய வந்துள்ளது. ஊழியர் பற்றாக்குறையால் குழந்தைகளின் கவனிப்பு தரம் நாளுக்கு நாள் மோசமடைந்து வருவதாக அவர்கள் குற்றம் சுமத்துகின்றனர். மாற்றுத்திறனாளி குழந்தைகள் போன்ற சிறப்பு கவனம் தேவைப்படும் குழந்தைகளுக்கு தனி கவனிப்பாளர்கள் இல்லை. அதேவேளை பாலியல் வன்முறை தடுப்பு பயிற்சி என்பது மேலாளர்களுக்கு மட்டுமின்றி குழந்தைகளுடன் நேரடியாக பழகும் அனைத்து ஊழியர்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் என்பது இவர்களின் முக்கிய கோரிக்கைகளில் ஒன்றாகும். பாரிஸ் நகர நிர்வாகம் மேலும் சில சலுகைகளை அறிவித்தாலும் தொழிற்சங்கங்கள் அதனை போதுமானதாக இல்லை என நிராகரித்துள்ளன. பாரிஸ் நகர நிர்வாகம் தாங்கள் கோரிக்கைகளை ஏற்காவிட்டால் இந்த வேலை நிறுத்தத்தை டிசம்பர் 31 வரை நீட்டிக்கவும் தேவைப்பட்டால் 2026 தொடரவும் தயங்க மாட்டோம் என எச்சரித்துள்ளனர்.